வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதிலே நான் அதிக சந்தோஷமுடையவனாய் காணப்படுகிறேன். இந்த நாளிலே பொதுவாக ஒரே சபையில் பேசுறதுங்க என்பது ரொம்ப கஷ்டம். ஏன்னு சொன்னால் நான் இருக்கிற ஸ்தாபனத்தில் 20 சபைகள் இருக்கிறது. 20 சபைகளும் ரொட்டேஷனாக போயிட்டே இருப்பேன். ஒரே சபையில் பேசுறது இல்லை. ஆனால் அந்த ஆஸ்திரேலியா தேசத்துக்கு வந்தது இது ஒரு புதிய அனுபவம். ஒரே சபையில் கிட்டத்தட்ட 5 மாதங்களாக நான் உங்கள் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு செய்தியெல்லாம் போர் அடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு அது ஒரு புதிய அனுபவமாக இருக்குது. ஏன்னா இப்படி தொடர் செய்தியெல்லாம் நான் கொடுத்தது கிடையாது. ஏதோ ஒரு ஆசீர்வாதமான தீர்க்க தரிசனமான ஒரு செய்தியை கொடுத்துட்டு போயிடுவேன். இவ்வளோ டீப்பாக தொடர் செய்திகளை நான் கொடுத்தது கிடையாது. ஆனால் இங்கே ஆண்டவர் என்னையும் ஒரு புதிய அனுபவமாய் புதிய அனுபவத்துக்குள்ளே நடத்தி கொண்டு செல்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஒரு புதிய செய்தியை உங்கள் மத்தியிலே கொடுக்கும்படியாக ஆண்டவரிடத்திலிருந்து நான் பெற்று கொண்டு வந்திருக்கின்றேன். கேட்பதற்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? பேசுங்க பாஸ்டர், நீங்கள் எவ்வளோ நேரம் பேசினாலும் நாங்கள் கேட்க ஆயத்தமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அந்த டைமுக்குள்ளே நான் முடிச்சிடுவேன். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நான் கேட்டு கொண்டிருக்கும் போது காத்திருத்தல் என்கிற தலைப்பிலே ஒரு செய்தியை ஆண்டவர் கொடுத்தார். காத்திருத்தல். ஆகவே இந்த உலகம், இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற உலகம் ஒரு அவசரமான உலகமாய் இருக்கிறது. எல்லாவற்றிலும் அவசரம். சாப்பாட்டிலே கூட அவசரம். திடீர் சாம்பார், திடீர் ரசம், எல்லாம் திடீர் திடீர். காப்பிலாம் திடீர், எல்லாம் திடீர் திடீர்னு இன்ஸ்டன்டா கிடைக்கணும், உடனே கிடைக்கணும். எல்லாமே ஒரு அவசரமான உலகத்துல ஆண்டவர் சொல்றாரு காத்திரு அப்படின்னு சொல்றாரு. காத்திருந்து சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள் என்று அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆனால் ஒரு அவசரமான உலகம், எல்லாம் உடனே நடக்கணும்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம். சாப்பாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முந்தியெல்லாம் இட்லிக்கு மாவு அந்த உரலில் போட்டு அரைப்பாங்க. ஒரு ஆள் அரைக்க இன்னொரு ஆள் தள்ளி விடணும், அரைச்சி அப்படி செஞ்சாங்க. அப்புறம் கிரைண்டர் வந்துச்சு, அந்த ஆட்டுக்கல்ல ஓரம் கட்டினாங்க. இப்போ என்னன்னா கிரைண்டரையும் ஓரம் கட்டிட்டாங்க. ஏன்னா மாவு பாக்கெட்டில் கிடைக்குது, கப்பு மாவு 10 ரூபாய்க்கு கிடைக்குது. எதுக்கு கிரைண்டரை ஆட்டி கழுவி அதை இது பண்ணுறதுக்கு? எல்லாமே இன்னைக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்குது. பிரயாணம் கூட எல்லாம் ஃபாஸ்ட்டாக போகணும்னு நினைக்கிறாங்க. எல்லாம் ஃபாஸ்ட் பேசஞ்சர். இப்போ சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இப்போ போயிட்டு எல்லாம் உடனே போகணும். தாமதமாக போகிறத யாரும் என்ன செய்யறது இல்லை, விரும்புறது இல்லை. எல்லாம் ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்குது, பாயிண்ட் டு பாயிண்ட். ஈரோட்டிலேருந்து கோயம்புத்தூருக்கு 100 கிலோமீட்டரு. அதுக்கு ஹீரோ 100ன்னு ஒரு பஸ் விட்டுருக்கான். 100 நிமிஷத்தில் போயிடும் அந்த பஸ், எங்கேயும் நிற்காது. டோரை அடைச்சா, ஈரோட்டில் அடைச்சா கோயம்புத்தூரில் தான் திறப்பான். அதனால அதுக்கு டபுள் மடங்கு சார்ஜ் கொடுத்தாலும் அதை ஜனங்க எனக்கு சீக்கிரமா போகணும். அப்படி போனாலும் ஒரு 20 நிமிஷம் தான் முன்ன பின்ன போகுது. அந்த பஸ்ஸும் இந்த பஸ்ஸும் ஒரு 20 நிமிடம் தான் முன்ன பின்ன போகுது. அந்த 20 நிமிடம் முன்னே போகிறதுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் பரவாயில்லை, எனக்கு ஃபாஸ்டா போகணும். ஏன் இந்த உலகம் ஒரு அவசரமான ஒரு உலகமாய் இருக்கிறது. ஒரு வாழ்க்கை துணையை தெரிந்து கொள்வதிலும் அவசரம்தான். இப்ப கத்தருக்காக காத்திருப்பா, கத்தர் உனக்கு ஒரு நல்ல பொண்ணை தேர்ந்தெடுத்து கொடுப்பாருன்னு சொன்னா அதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா தெரியுது. யாரு காத்திருக்கிறது? ஈசாக்கு அன்னைக்கு காத்திருந்தாரு, இன்னைக்கெல்லாம் காத்திருக்க முடியுமா? அப்படின்னு ஒரு அவசரமான உலகத்துல நம்ம போயிட்டு இருக்க, எல்லாம் அவசரமா நடக்கணும்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு காத்திருத்தலை குறித்து பேச சொல்லி இருக்கிறாரு. எத்தனை பேர் அதை வாஞ்சியோட கேட்பீங்க?
நான் காத்திருந்து ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அவசரமா ஒன்றையும் பெற்றுக்கொள்ள விரும்பல. இன்னைக்கு நம்மை ஆண்டவர் இன்னைக்கு உண்டாக்கி வச்சிருக்கிறாரு, உருவாக்கி வச்சிருக்கிறாரு, தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னா கூட இது ஆண்டவர் அவசரத்துல அள்ளி தெளித்த கோலம் கிடையாது. கோலம் சொன்னா அது புள்ளி வச்சு அந்த புள்ளிகளை எல்லாம் ஒழுங்கா இணைச்சாதான் ஒரு அழகான கோலம். சும்மா மைய எடுத்து தூக்கி பேப்பர்ல எரிஞ்சா அது ஒரு டிசைன் வரத்தான் செய்யும். ஆனா ஆண்டவர் அப்படி நம்மை உண்டாக்கல. நம்மை உண்டாக்குவதற்கு உண்டு ஆண்டவர் ரொம்ப சிந்திச்சு நீண்ட நாட்கள் காத்திருந்துதான் உங்களையும் என்னையும் உண்டாக்கி வச்சிருக்கிறாரு, உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். அதைத்தான் எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலேயும் 5வது வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எப்ப நம்ம தெரிந்து கொண்டாராம்? உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டார். 6வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 1:6 தயவுள்ள சித்தத்தின்படியே இயேசு கிறிஸ்து மூலமாய் சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். எப்ப? உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏதோ அவசரமா நேத்து இன்னைக்கு நம்மளை தெரிந்து கொள்ளல. இன்னைக்கு இந்த சர்ச்சில் வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம்ல, இது தேவனுடைய அனாதி தீர்மானம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இப்படி ஒரு தீர்மானம், இப்படி ஒரு விருப்பம், ஒரு சிந்தை அவருடைய மைண்ட்ல இருந்தபடினாலதான் இன்னைக்கு தேவன் நம்மை தெரிந்தெடுத்து நம்மை முன்குறித்து நம்மை நீதிமானாக்கி இன்னைக்கு இந்த சபையில வைத்திருக்கிறார். அவசரத்துல அள்ளி தெளிக்கப்பட்ட ஒரு கோலம் அல்ல நாம். இன்னும் சங்கீதக்காரன் சொல்கிறார், 139வது சங்கீதம் 16வது வசனத்திலே அவர் இப்படியாக சொல்கிறார், நம்ம எப்ப இன்னைக்கெல்லாம் நம்ம பிறந்த நாளை தான் நம்ம பெற்றோர் சொல்றாங்க. நம்ம என்னைக்கு தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வந்தோமோ அந்த பிறந்த நாளைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இன்னொரு நாளை குறிச்சிருக்கிறாரு. நம்முடைய தாயின் வயிற்றிலே நம்முடைய அவயவங்கள் எல்லாம் உருவேற்கப்படுகிற அந்த நாள் அவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை வாசிங்க. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் உருவேற்படும் நாட்களும் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் அவசரத்தில் அள்ளி தெளித்த ஒரு கோலம் கிடையாது. நாம எப்ப தாயின் வயிற்றுல உருவாக போகிறோங்க எல்லாம் அவருடைய புக்ல எழுதப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. ஆகவே தேவன் எதையும் அவசரப்பட்டு செய்கிற தேவன் அல்ல. நீங்க அவசரப்பட்டு கேட்கறதுனால அவசரப்பட்டு கொடுக்கவும் மாட்டார். குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்குது, பிள்ளை பசியில துடிச்சுக்கிட்டு இருக்குது, சாப்பாடு வேணும், பசி, போடுங்க போடுங்க, நான் உடனே போட்டுருவாங்களா? அந்த காய்கறி எல்லாம் நல்லா வெந்த பிறகுதான், குழம்பு நல்லா செட்டில் ஆன பிறகுதான் தாய் என்ன செய்வாங்க? அடுப்பை விட்டு என்ன செய்வாங்க? இறக்குவாங்க. பிள்ளை கேட்குதுன்னு சொல்லிட்டு உடனே கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அது செட் ஆகிற வரைக்கும், வேகிற வரைக்கும் அந்த பிள்ளை காத்திருக்கணும். அது அவசரப்பட்டு பிள்ளை கேட்குதுன்னே கொடுத்துட்டா அந்த பிள்ளைக்கு அது வயிற்றுக்கு அது பிரயோஜனமா இருக்காது. அதே போலதான் இன்னைக்கு சில காரியங்கள் நாம அவசரப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு அவசரமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவசரப்பட்டு கேட்கறதுனால அவரும் அவசரப்பட்டு உன்னை கொடுக்க மாட்டார். பொறுத்திரு, காத்திரு அப்படின்னு அவர் சொல்லக்கூடியவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் காத்திருக்க போறோம்? எத்தனை பேர் பொறுத்திருக்க போறோம்? அவரே எனக்கு ஒன்ன தெரிஞ்செடுத்து கொடுக்கணும். வேதத்தில் நீதிமொழிகள் 20:21 இப்படியாய் சொல்லுது, ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதமா என்ன செய்யாது? இருக்க. இன்னைக்கு நம்ம கேட்கிறோம் சொல்லிட்டு ஆண்டவர் அவசரப்பட்டு ஏதோ ஒன்ன பிடிச்சு கொடுத்துட்டாருன்னா அது நமக்கு அது முடிவில் ஒரு ஆசீர்வாதமா
இருக்காது. ஏண்டா நம்ம இப்படி கேட்டு ஏண்டா இப்படி வாங்கணும்னு அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ஆனா ஆண்டவரே ஒன்ன தெரிஞ்செடுத்து கொடுக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி, ஆண்டவரே நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன், நீங்களே என்ன உங்க சித்தப்படி எனக்கு ஒன்ன தெரிஞ்செடுத்து நீங்க கொடுங்கன்னு சொன்னா அது கடைசி வரைக்கும் இந்த உலகத்துல மட்டும் இல்ல, நித்திய காலமாக அது நமக்கு ஆசீர்வாதமான ஒரு காரியமாய் இருக்கும். ஹல்லேலூயா. அவை நாம அவசரப்படுகிறோங்கிறதுக்காக அவரும் அவசரப்பட மாட்டார். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க வீட்டுல கோழி எல்லாம் வளர்ப்பாங்க. அந்த கோழியை சில நேரம் அடை வைப்பாங்க. அப்ப ஒரு 22 நாள் அந்த 21வது நாள் பாத்தீங்கன்னா அந்த கோழி குஞ்சு அப்படியே அந்த ஓட்டை கொஞ்சம் உடைச்சிக்கிட்டு வரும். அது உடைச்சிக்கிட்டு வருதே, இவ்வளவு கஷ்டப்பட்டு வருதேன்னு சொல்லிட்டு நான் அந்த கோழி குஞ்சுக்கு உதவி செய்ய போறேன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு நான் அந்த ஓட்டை உடைச்சு விட்டேன்னா அந்த கோழி குஞ்சு வெளியே வந்து செத்து போயிடும். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் அந்த கோழி குஞ்சு எப்போ வரும், இந்த வெளியில உள்ள கிளைமேட் எல்லாம் தாங்குற அளவுக்கு அந்த அது உடம்புக்குள்ள நல்ல பலன் வந்துட்டான்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால அந்த கோழி குஞ்சே என்ன செய்யணும், அந்த ஓட்டை உடைச்சிக்கிட்டு வெளியே வரணுமே ஒழிய அவசரப்பட்டு நான் உதவி செய்யறேன் கோழி குஞ்சுக்கு உதவி செய்யறேன்னு ஓட்டை நாம உடைச்சோம்னா கோழி குஞ்சுக்கு அது இறந்து போயிடும். ஆகவே எல்லாத்துக்கும் தேவன் ஒரு சமயத்தையும் ஒரு காலத்தையும் ஒரு நேரத்தையும் அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு 2 ஆசீர்வாதங்களை நாம காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய 2 ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இன்னொரு ஆசீர்வாதம் உலக பிரகாரமான ஆசீர்வாதம். 2யும் நாம காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே சீஷர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு அறிவுரையை சொல்லிவிட்டு போனார். என்ன அறிவுரை? ஆகையால் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற, என்னிடத்திலே நீங்கள் கேள்விப்பட்ட பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். காத்திருங்கள், பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். ஆண்டவர் சொன்னார் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கின்னு கட்டளை கொடுத்தாரு. உடனே போய் சொன்னாரா? அதற்கு முன்பாக நீங்க என்ன செய்யுங்க, இந்த வாக்குத்தத்தம் நான் உங்களிடத்தில் சொல்லிக் கொண்டு வந்தேனே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை எருசலேமை விட்டு நீங்க என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. அந்த பிதாவுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை எருசலேமிலே காத்திருங்கள். அதே அப்போஸ்தலர் 1:4 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்ன வாக்குத்தத்தம்னு சொன்னா, அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், யோவான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் சில நாளைக்குள்ள பரிசுத்த ஆவியினால் நீங்க என்ன செய்ய போறீங்க, ஞானஸ்நானம் பெற போறீங்க. ஆகவே இங்க சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் என்னன்னா, பிதாவுடைய ஆவியானவருடைய அபிஷேகம். அபிஷேகத்தை பெறதுக்கு நீங்க என்ன செய்யணும், காத்திருக்க வேண்டும். பிதாவுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி நீங்க காத்திருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க? அந்நிய பாஷை அடையாளத்தோட எத்தனை பேர் பெற்றிருக்கீங்க? ஆனா இன்னைக்கு நாம் எல்லாருமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம், அனாதி தீர்மானம். ஹல்லேலூயா. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். அபிஷேகம், அந்த வாக்குத்தத்தம் யோவேல் அதை தீர்க்க தரிசனமா சொன்னார். யோவேல் 2வது அதிகாரம் 28-29 வசனங்களை வாசிச்சீங்கன்னா, கடைசி நாட்களில் மாமிசமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அது ஒரு வாக்குத்தத்தம். கடைசி நாட்களிலே மாமிசமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்.
அதத்தான் இங்க சொல்றாரு. நீங்க கொஞ்ச காலத்திலே நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நீங்க என்ன செய்வீங்க? இப்ப ஜலத்தினால ஞானஸ்நானம் பெற்றீங்க, இப்ப பரிசுத்த ஆவியினால் நீங்க ஞானஸ்நானம் பெற போறீங்க. அதற்காக நீங்க காத்திருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடைசியில தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்த அறிவுரையில இன்னொன்னு பிரதானமான ஒரு அறிவுரை என்னன்னா, அபிஷேகத்தை குறித்து சொல்லப்பட்ட ஒரு அறிவுரை என்னன்னு சொன்னா, யோவான் தீர்க்கதரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் 14:16, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி. பழைய ஏற்பாட்டிலே ஆவியானவர் திடீர்னு என்று ஒருவர் மேல் இறங்குவார். கிதியோன் மேல் இறங்கினார், சிம்சோன் மேல் இறங்கினார், எலியா மேல் இறங்கினார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மேல் இறங்கி அவர் பெரிய காரியங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார்கள். ஆனால் நிரந்தரமா தங்களார். ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் கொடுத்து வைத்தவர்கள். ஹல்லேலூயா. எப்படி கொடுத்து வைத்தவர்கள்? இந்த ஆவியாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் என்றென்றைக்கும் நம்மோடு கூட அவர் தங்கி விடுகிறார். ஹல்லேலூயா. நம்மேல் ஊற்றப்படுபவர் மட்டுமல்ல, அவர் என்றென்றைக்கு நம்ம கூட தங்கி விடுகிறார். இந்த சத்திய ஆவியானவரை எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? எத்தனை பேருக்கு இந்த சத்திய ஆவியானவர் என்னோடு கூட தங்கி இருக்கணும் ஐயா அப்படின்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? நீங்க இன்னைக்கு உண்மையாக காத்திருப்பீர்களே ஆனால் அந்த ஆவியானவர் உங்கள் மேல் அவர் வரக்கூடியவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தினுடைய சிறப்பு என்ன? ஏன் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்? இதை பெற்றுக்கொள்ளணுமா? இன்னைக்கு சில சபைகள்ல அதை பத்தி போதிப்பதே கிடையாது. ஆனா ஏன் இந்த சத்திய ஆவியானவரை குறித்து இயேசு கிறிஸ்துவே வலியுறுத்தி சொல்லுகிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெற வேண்டும். அந்த சத்திய ஆவியானவர் உங்களோடு கூட வந்து என்றென்றைக்கும் தங்கி இருப்பார். ஏன் இந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த அபிஷேகத்துக்குள்ள என்னையா இருக்குது? அதே அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்ப ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்க வேண்டுமானால் நமக்கு ஒரு பலன் வேண்டும், ஒரு உன்னதத்தின் பலன் வேண்டும். நம்முடைய மாமிச பலத்திலே நிற்க முடியாது. வருகிற காலங்கள் கொடிதான காலங்கள் வரப்போகிறது. இந்த கொடிதான காலங்களிலே ஆண்டவருக்கு சாட்சியாய் நான் நிற்க வேண்டுமானால் அந்த உன்னதத்தின் பலத்தினால் நான் தரிப்பிக்கப்பட வேண்டும். பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா. அதுக்காக தான் ஆண்டவர் நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொள், ஆவியானவரை பெற்றுக்கொள் என்று சொல்லி சீஷர்களுக்கு அவர் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு போறார். இன்னைக்கு உங்களுக்கு இந்த சபையில திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற ஒரு காரியம், ஏன் நீங்க சாட்சிகளா நிக்கணும்? இந்த தேசத்தை நீங்க கலக்கணும். ஹல்லேலூயா. உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்களோ என்று சொல்லப்பட்ட அப்படியா இந்த தேசத்தை நீங்க கலக்க வேண்டுமானால் அந்த உன்னத பலத்தினால் நீங்க என்ன செய்யப்படணும்? நிரப்பப்படணும். அதை நீங்க என்ன செய்யணும்? காத்திருந்து பெற்று கொள்ளுங்கள். பலன் மட்டுமா இருக்குது? பலன் மட்டுமா அதுக்குள்ள இருக்குது? நீங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா அங்க பலன் மட்டும் இல்ல, என்ன இருக்குது?
தேவ ஞானமே அங்கதான் இருக்குது. தேவ ஞானம் அந்த அபிஷேகத்துக்குள்ள இருக்குது. ஞானத்தையும் ஆலோசனையும் உணர்வையும் அளிக்கிற ஆவியானவர் என்று ஆவியானவரை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. அந்த தேவ ஞானம் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? தேவ ஞானத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணுமா பெற்றுக்கொள்ள கூடாதா? அந்த உணர்வு ஆவியானவரை பத்தி இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அந்த தேற்றவாளன் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அந்த தேற்றவாளனை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களை சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துவார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ள ஒரு உணர்வு வருது. நம்ம போற பாதை சரியில்லாத பாதை, நம்ம செய்யற காரியம் சரியில்லாத காரியம்னு ஒரு உணர்வு. அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆலோசனையும் பலனையும் அறிவையும் கொடுக்கிற ஆவியானவர். அந்த ஆவியானவர் நமக்கு அவசியமா இல்லையா? அந்த ஞானத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணுமா பெற்றுக்கொள்ள கூடாது? அந்த ஞானம் நமக்கு தேவையா இல்லையா? 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல பவுல் சொல்லிக்கிட்டே வர்றாரு. என்ன சொல்றாரு? 1 கொரிந்தியர் 2:12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு போதிக்கப்பட்டதை அறியும்படி தேவனிடத்திலிருந்து வந்த ஆவியை பெற்று. நாங்க பெற்றிருக்கிறது உலக அறிவு இல்லை. நாங்க பேசுறது உலக அறிவு இல்லை. இங்க சபையில சொல்லப்படுகிற காரியங்கள்லாம் உலக அறிவு. உலக அறிவினால நான் பிரசங்கம் பண்ண முடியாது. நீங்க அரசியல்வாதியை விட்டா நல்லா மணிக்கணக்கா பேசுறாங்க. அது உலக ஞானம். அது மனிதன் மத்தியில ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர போறது இல்ல. ஆனா நாங்க கொஞ்ச நேரம் பேசினாலும் அது உங்க உள்ளத்துக்குள்ள தொடுதல் இருக்கிறது. ஏன்? இது தேவ ஞானம். அதனாலதான் அவர் சொல்றாரு, நாங்க உலகத்தின் ஆவியை நாங்க பெறல, நாங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த தேவ ஆவியை பெற்றிருக்கிறோம். எத்தனை பேருக்கு அது மேல ஒரு ஆசை இருக்குது? இது தேவ பலன், தேவ ஆலோசனை, தேவ ஞானம், இதெல்லாம் இந்த அபிஷேகத்துக்குள்ள இருக்குதுங்க. அது மட்டும் இல்ல, தேவ அன்பும் அதுக்குள்ளதான் இருக்குது. ரோமர் 5:5 பாத்தீங்கன்னா, தேவ அன்பு நம்முடைய இருதயத்துல அபிஷேகத்தின் மூலமாக ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவ அன்பு இருந்தாதான் நம்ம ஆத்மாக்களை குறித்து பாரப்பட முடியும். ஆத்ம பாரம் உண்டாகும். அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்த ஒரு பாரம் நம்ம உள்ளத்துல உண்டாகும். ஏப்ப அந்த அன்பு. அதனாலதான் 2 தீமோத்தேயு 1:7 அவர் சொல்லப்பட்டிருக்கு, நீங்க பயமுள்ள ஆவியை பெறாமல் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஒரு ஆவியை பெற்றிருக்கீங்க. பயமுள்ள ஆவி இல்ல. தேவன் நமக்கு கொடுக்கிற ஆவி பயமுள்ள ஆவி இல்ல, அது பலமுள்ள ஆவி. ஹல்லேலூயா! அது அன்பும் தெளிந்த புத்தியும். ஏன்னா சாத்தான் ரொம்ப தந்திரமானவன். அவனை நாம ஜெயிக்கணும்னு சொன்னா இந்த தேவ ஞானம் இல்லாம அவனை ஜெயிக்க முடியாது. ஆவியானவர் சகல ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். சாத்தானுடைய ஆழங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். அவன் ஆழமான ஞானம் உள்ளவன் தான். ஆனா அவனுடைய ஞானத்தை, தந்திரத்தை எல்லாம் நம்ம அறிந்து கொள்வதற்கு நமக்குள்ள தேவ ஆவியானவர் வேண்டும், தேவ அபிஷேகம் வேண்டும். ஹல்லேலூயா! அந்த அபிஷேகத்தின் மூலமா நமக்குள்ள தேவ ஞானம் ஊற்றப்படுகிறது, தேவ பலன் ஊற்றப்படுகிறது, தேவனுடைய அன்பு ஊற்றப்படுகிறது. எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் வேணும்? நான் சிஎஸ்ஐ பாரம்பரியத்தில் வந்திருந்ததுனால எனக்கு அபிஷேகத்தை குறித்து ஒன்றும் தெரியாது. ஆனா நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு வல்லமையை பெறணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த தேவ ஞானத்தை நம்ம பெறணும். ஒரு வல்லமை உள்ள ஊழியக்காரனா இருக்கணும், தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும், வல்லமையை பெற்றுக்கொள்ளணும்.
அப்படின்னு ஒரு வாஞ்சை என் உள்ளத்துல உருவானது. அதற்காக கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி போனேன். ஆவியானவர் என்னை கொண்டு போனார். அங்க ஒரு கேம்ப் நடந்துச்சு. அந்த கேம்புக்கு நான் போனேன். அந்த கேம்ப்ல அபிஷேகத்துக்காக ஒரு கூட்டம் இடையிடையே வச்சாங்க. அப்ப நான் முழங்கால் படியிடும் போது எல்லாருக்கும் அபிஷேகம் கிடைக்கும், எனக்கு மட்டும் கிடைக்காது. என் பக்கத்துல உள்ளவங்களுக்கு கிடைக்கும், இடது பக்கத்துல உள்ளவங்களுக்கு கிடைக்கும், எனக்கு அபிஷேகம் கிடைக்காது. சரி, தேவ சித்தப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கூட்டம்லாம் முடிஞ்சு நைட்டு படுக்கைக்கு போயாச்சு. அப்ப படுக்கைக்கு போன போது ஒரு கூட்டம் ஆத்துமாக்கள், அது ஒரு ஸ்கூல் கிரவுண்ட்ல நடந்துச்சு. அந்த பிளே கிரவுண்ட்ல ஒரு கூட்டம் ஆத்துமாக்கள் ஜெபம் பண்றாங்க. என்னத்துக்காக ஜெபம் பண்றாங்க? அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்றாங்க. ஒரு அம்மா ஒருத்தங்க அந்த அபிஷேகத்தை நடத்துறாங்க. எல்லாரும் போய் அந்த கிரவுண்ட்ல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் படுக்க போனேன். அப்போ ஒரு மூத்த ஊழியக்காரர் என் பக்கத்துல இருந்தவர் சொன்னார், தம்பி படுக்காத படுக்காத, போ அந்த கிரவுண்டுக்கு போ, அங்க எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, போ உனக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை தருவாரு அப்படின்னு என்னைய படுக்க விடல. போன அவர் என்னைய விரட்டுறாரு. வேற வழி இல்லாம போய் அந்த கிரவுண்ட்ல ராத்திரி 10 மணிக்கு மேல முழங்கால் போட்டு எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் கேட்கிறாங்க, எல்லாருக்கும் கொடுக்கப்படுது, எனக்கு கொடுக்கப்படுது. எல்லார் மேலையும் ஆவியானவர் வந்து இறங்குறாரு, என் மேல இறங்கல. எனக்கு ரொம்ப வருத்தம். என்ன ஆண்டவரே, ஒரு 400 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறேன், நான் பேசாம படுத்து தூங்கி இருப்பேன், இந்த மனுஷன் என்னை தூங்க விடல, போன்னு சொன்னாரு, எனக்கு ஏன் கொடுக்கல? அப்ப ஆவியானவர் என்னோடு பேச ஆரம்பிச்சாரு. எனக்கு ஒரு சின்ன வெளிப்பாடு கொடுத்தாரு. என்னன்னா, இந்த அந்நிய பாஷையை குறித்து எனக்கு கொஞ்சம் நெருடல் இருந்துச்சு. இப்படி ஏன் தொன்னு பேசணுமா, பாபான்னு பேசணுமா? எனக்கு அந்நிய பாஷை வேண்டாம், எனக்கு அபிஷேகம் மட்டும் கொடுத்தா போதும், வல்லமை கொடுத்தா போதும், ஞானம் கொடுத்தா போதும். இந்த அந்நிய பாஷை எனக்கு வேண்டாம். ஏன்னா நான் இருந்த சபையில எனக்கு அப்படி போதிச்சிருந்தாங்க. அது தவள ஆவி, அந்த ஆவி, இந்த ஆவின்னு எனக்கு போதிச்சிருந்ததுனால அது எனக்கு உள்ளத்துல ஸ்ட்ராங்கா இருக்குது. அதனால இது வேணாம், இந்த தொன்னு பேசுற பாஷை எனக்கு வேண்டாம் அப்படின்னு. அப்ப ஆவியானவர் ஒரு சின்ன வெளிப்பாடு கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு தெரியுமா? நீ இந்த பாஷை வேணான்னு சொல்றியா? பாரு, ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்தோன்னா கொஞ்ச நாள்ல அது என்ன பேசுது? கலபலா 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 கலபலான்னு பேசுது. அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஒண்ணு இல்ல. ஆனா அந்த பாஷையை யாரு விரும்பி கேட்கிறா, ரசிச்சு கேட்கிறா? அந்த தாய் மடியில வச்சுக்கிட்டு அந்த குழந்தை பேசுற மலையாள பாஷையை என்ன செய்யறா? ரசிச்சு கேட்கிறா. மற்றவங்க ரசிக்கிறாங்களோ இல்லையோ, அந்த தாய் அந்த குழந்தை பேசுற கலபலா 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 பாஷையை ரசிச்சு கேட்கிறா. அதே மாதிரிதான் இவங்க எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக குழந்தைகளாக பிறந்திருக்காங்கப்பா. இவங்க இப்பதான் குழந்தையா பிறந்திருக்கிறாங்க. இவங்க பேசுறாங்க, இந்த மலை ஒரு மலலை பேச்சு மாதிரி பேசுறாங்க. ஒரு தாய் எப்படி தன்னுடைய குழந்தையினுடைய மலலை பேச்சை ரசிச்சு கேட்கிறாளோ, அதே மாதிரி இவங்க எல்லாம் பேசுற இந்த குலபலா தடபலா திடுபிடுன்னு சொல்லி பேசுறாங்களே, இந்த பாஷையை நான் ரசிச்சு கேட்கிறேன்ப்பா. நான் ரசிச்சு கேட்கிற பாஷைய நீ அருவருப்பாய் நினைக்கிறது என்ன? அப்ப சொன்ன, ஆண்டவரே, இது நீங்க ரசிச்சு கேட்கிற பாஷைன்னா எனக்கு அந்த பாஷையோட அபிஷேகத்தை தாங்க. அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ள தேவன் அந்நிய பாஷையோட என்னை அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை அபிஷேகத்தை குறித்து சில விகற்பமான காரியங்கள் உங்களுக்குள்ள இருந்தா இன்னைக்கு அதை தூக்கி வெளியே போடுங்க. உங்க எல்லாரையும் இன்னைக்கு நிரப்பும்படி அவர் விரும்புகிறார். மாமிசமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் உங்க எல்லார் மேலே ஊற்ற விரும்புகிறார். உங்களுக்குள்ளே வந்து நிரந்தரமாய் தங்க விரும்புகிறார். உங்களை தன்னுடைய ஞானத்தினால் நிரப்ப விரும்புகிறார். உங்களை தன்னுடைய அன்பினால் நிரப்ப விரும்புகிறார்.
உங்களை வல்லமையான சாட்சியா இந்த தேசத்தில் நிறுத்த விரும்புகிறார். நீங்க கேட்பீங்களா? நீங்க இதை பெற்றுக்கொள்வீங்களா? இந்த அபிஷேகத்தை எனக்கும் தாங்கன்னு சொல்லி நீங்க கேட்பீங்களா? ஏன்னா நான் அபிஷேகம் பெறாமலே ஊழியத்துக்கு வந்துட்டேன். இந்த முதல் பிரசங்கத்தை 20 நிமிஷம் பண்ண எப்படியோ பண்ணிட்டேன். 2வது பிரசங்கம் 10 நிமிஷம் பண்ண முடியல, வார்த்தை வர மாட்டேங்குது. ஆனா இன்னைக்கு மணிய கடியாரத்தை பார்த்து பார்த்து பிரசங்கம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா நான் பேசல, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அப்படி என்னைய பேச வைக்கிறாரு. ஹல்லேலூயா. முன்பு 10 நிமிஷம் என்னால முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண முடியாது, இப்ப மணிக்கணக்கா என்னால முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண முடியும். ஹல்லேலூயா. ஏன்? நான் இல்ல, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அப்படி செய்யக்கூடியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. பேதுரு ஒரு வேலைக்காரிக்கு முன்பாக மறுதளிச்சிட்டு போனவன் தான், பயமுள்ள மனுஷன் தான். ஆனா அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவன் என்ன பண்ணான்? ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் என்று சொல்லி தைரியமா பிரசங்கம் பண்ணினான். ஹல்லேலூயா. அந்த தைரியம் எங்க வந்துச்சு? அந்த பெற்றுக்கொண்ட அபிஷேகம். அதுக்கு என்ன செய்யணும்? எனக்கு அந்த அபிஷேகம் வேணும்யா, எனக்கு அந்த அந்நிய பாஷையோட அடையாளத்தோட அபிஷேகம் வேணுயா, எனக்கும் தேவ ஞானம் வேணுயா, எனக்கும் தேவ கிருபை வேணுயா, தேவ வல்லமை வேணுயா. எல்லாமே அந்த அபிஷேகத்துக்குள்ளதான் இருக்குது. சந்தோஷம் வேணுமா? அது அங்கதான் இருக்குது. 46ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு நதி உண்டு, அது தேவனுடைய நகரத்தை சந்தோஷிப்பிக்கும். அந்த நதி என்ன? பரிசுத்த ஆவியானவராகிய நதி, விசுவாசத்தின் ஆவி. விசுவாசம் கூட அதுக்குள்ளதான் இருக்குது. அபிஷேகத்துக்குள்ளதான் விசுவாசமும் இருக்குது, அன்பு அதுக்குள்ளதான் இருக்குது, தைரியம் அதுக்குள்ளதான் இருக்குது, ஞானம் அதுக்குள்ளதான் இருக்குது. எல்லாத்தையும் இலவசமா கொடுக்கிறாரு. ஏன் நம்ம வாங்கி கொள்ள கூடாது? எல்லாம் இலவசமா கொடுக்கிறாரு. இன்னைக்கு வந்து முழங்கால் படிக்கிட்டீங்கன்னா இன்னைக்கே கூட கொடுப்பாரு. இயேசு கிறிஸ்துவும் அதை பெற்றுக்கொண்டாரு. ஹல்லேலூயா. அவரை பத்தி சொல்லும் போது லூக்கா 3வது அதிகாரம் 21, 22 வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறும்போது ஜெபம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு மார்க்ல அதை சொல்லல. அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் போதே பரிசுத்த ஆவியானவர் புறாரூபத்தில் வந்து அவர் மேல இறங்கினார்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இங்க லூக்காவில மட்டும் தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. எப்ப அவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்னா, ஜெபம் பண்ணும்போது. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவரை, இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். நீங்க ஜெபம் பண்ணணும், கேட்கணும். ஏன்னா கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. நீங்க இன்னைக்கு வேண்டிக் கொள்வீர்களே, ஆனால் அந்த அபிஷேகம் எனக்கும் வேண்டும் ஆண்டவரே, நானும் ஒரு எழும்பி வல்லமையான சாட்சியா இந்த தேசத்தில் பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க வேண்டிக் கொள்வீர்களே, ஆனால் உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை இன்னைக்கு கூட கொடுக்க அவரால் முடியும். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க எருசலேமை விட்டு போகாதிருங்கள், காத்திருங்கள். அவங்க என்ன செஞ்சாங்க? அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 13, 14 வசனத்துல பாத்தீங்கன்னா 120 பேர் அந்த மேல அறையில என்ன செஞ்சாங்க? காத்திருந்தாங்க. அதுல இயேசு கிறிஸ்துவுடைய தாயாகிய மரியாளும் அந்த 120 பேர்ல ஒருவராக இருந்தாங்க. 120 பேர். 14வது வசனத்தை மட்டும் வாசிங்க. என்ன சொல்லப்பட்டிருக்குது? அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். ஜெபத்திலும் வேண்டுதலிலும் என்ன பண்ணியிருந்தாங்க? தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. ஒரு 10
நாள், கிட்டத்தட்ட 10 நாள் என்ன பண்ணாங்க? ஜெபம், ஒரே ஜெபம், வேண்டுதல், ஒரே வேண்டுதல், ஒருமனப்பட்டு எல்லாரும் 120 பேரும் ஒரே மனமா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்ன கேட்டுக்கிட்டு இருந்தாங்க? அந்த ஆவியானவர் எங்கள் மேல் வந்து இறங்கட்டும், அந்த அபிஷேகம் எங்க மேல ஊற்றப்படட்டும் என்று சொல்லி ஒருமனப்பட்டு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். ஆனா 50வது நாளிலே, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துக்கு போனீங்கன்னா 50வது நாளிலே திடீர்னு வானம் என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்டது. அக்னிமயமான நாவுகள் வந்து ஒவ்வொருவரும் மேலும் என்ன செஞ்சு அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார். ஆவியானவர் இறங்கினார். எப்ப இறங்கினாரு? அவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு வேண்டுதலிலே ஜெபத்திலே அவர்கள் தரித்திருந்த போது. ஹல்லேலூயா. நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நீங்க கேட்கணும், அதை கேட்கணும். அதுக்கு இன்னொரு தகுதி. என்ன தகுதி தெரியுமா? வேற ஒரு தகுதி இல்லை. ஒரே ஒரு தகுதி என்னன்னா தாகம். தாகம் இருந்தா போதும், ஒரு வாஞ்சை இருந்தா போதும். நான் ஏன் 400 மைல் பிரயாணம் பண்ணி போனேன்? ஏதோ ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்ளணும், ஒரு வாஞ்சை, ஒரு தாகம். அந்த தாகத்தினால 400 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி போனேன். அந்த தாகம் மட்டும் இருந்தா போதும். அதான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்ததி மேல் என் ஆவியையும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். யார் மேல ஊற்றுறாரு? தாகம் உள்ளவன் மேல். ஹல்லேலூயா. ஒரு தாகம் மட்டும் வந்துட்டா போதும். நான் எப்படியாவது நான் பெற்றுக்கொள்ளணும், அந்த தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளணும், அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளணும், வரத்தை பெற்றுக்கொள்ளணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு தாகம் மட்டும் நமக்குள்ள இருந்துட்டா போதும். தாகம் உள்ளவன் மேல் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? தண்ணீரை ஊற்றுவார். ஹல்லேலூயா. வறண்ட நிலத்தில ஆறுகளை ஊற்றுவார். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரை அப்படித்தான் இருக்கும். ஊற்றப்பட்டுனா வறண்ட நிலம் வயல் நிலமாய் மாறும் என்று ஏசாயா தீர்க்க தரிசனமா சொல்றார். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் வறண்ட நிலம் வறண்ட நிலமா தான் இருக்கும். ஆனா ஊற்றப்பட்டா வறண்ட நிலம் வயல் நிலமா மாறும், கடுவெளி செழிக்கும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். நம்ம ஜெபத்துல மாற்றம், ஊழியத்துல மாற்றம், பிரசங்கத்துல மாற்றம். ஸ்கூல்ல இந்த உள்ளே நையான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது சொல்றது கூட எனக்கு சத்தம் வராது. அப்படிப்பட்ட ஒரு ஆளு இப்படி ஏன் பேசுறேன், கத்துறேன், எங்க இருந்து வந்துச்சு இந்த சத்தம்? எங்க இருந்து வந்துச்சு? அந்த அபிஷேகத்தின் மூலமா வந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை அந்த அபிஷேகம் கொண்டு வரும். ஹல்லேலூயா. உங்களை எடுத்து பயன்படுத்துவார். உங்க மூலமா தேவ ஞானம் வெளிப்படும், பிசாசுகள் ஓடும், வியாதிகள் சுகமாகும். ஹல்லேலூயா. நீங்க இந்த தேசத்தையே என்ன செய்வீங்க? ஹல்லேலூயா. ஆகவே நீங்க காத்திருந்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தாகத்தோட இந்த கூட்டம் முடியும் போது கூட நீங்க வந்தீங்கன்னா பாஸ்டர் உங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுவாரு. அப்பயே அந்த அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகத்தை பெற முடியும். ஹல்லேலூயா. நீங்க எந்த அளவுக்கு தாகத்தோட இருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் ஆண்டவர் கிரியை செய்ய போறார். எந்த அளவுக்கு வாஞ்சியோட இருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் ஆண்டவர் கிரியை செய்ய போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து ஒரு காரியம், காத்திருக்கிற உலக பிரகாரமான நன்மை. அதுக்காக காத்திருக்கிறோம். ஜெபத்துல காத்திருக்கிறோம். சில காரியங்களுக்காக காத்திருக்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீதிமொழிகள் 13:12 இப்படியா சொல்லுது: நீண்ட காலம் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். அதோட நின்றுட்டா
அடுத்து என்ன? விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபத்தோடு வேண்டுதலோடு எதிர்பார்ப்போடு சில காரியங்களுக்காக நீங்க காத்திருக்கீங்க. நீண்ட காலம் ஆகுது. அது நிமித்தம் உங்க உள்ளத்துல ஒரு இழைப்பு வரலாம், சோர்வு வரலாம். ஆனா பின்னாடி ஒரு ஜீவ விருட்சம் போல ஒரு ஆசீர்வாதம் வருதுங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. விரும்பின ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுப்பாரு. அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். ஹல்லேலூயா. சிவகாசியில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இருந்த பொண்ணுக்கு இசைஞ்ச மாப்பிள்ளை. சில பொண்ணுகளுக்கெல்லாம் கல்யாணம் ஜெவமணி பார்த்தா நாள் போயிட்டே இருக்கும். எங்களுக்கே பயமா இருக்கும், ஏடா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்பா இப்படியே ஆயிடுபான்னு. ஆனா இருக்கிறாங்க பாத்தீங்களா, தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து இருக்கிறாங்களா, அவங்களுக்கு இருந்த பொண்ணுக்கு இசைஞ்ச, நான் பார்த்ததெல்லாம் எல்லாம் இசைஞ்ச மாப்பிள்ளையா தான் இருக்குது. எவ்வளவு நாள் காத்திருந்தாங்களோ அவ்வளவுக்கு நல்ல மாப்பிள்ளைய பெண்ணை கொண்டாந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு அவங்க எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்ம கொஞ்சம் இருக்கணும், ஆண்டவருடைய சமூகத்துல காத்து இருக்கணும், பொறுமையா இருக்கணும், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து இருக்கணும். ரோமர் 12:2 சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய நன்மையும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று அறிந்து உணரும்படி. அவருடைய சித்தம் நன்மையான சித்தம், பரிபூரணமான சித்தம். ஆனா அந்த சித்தத்துக்கு என்ன செய்யணும்? நம்ம காத்திருக்கணும். ஹல்லேலூயா. பொறுமையோடு காத்திருக்கணும். ஆனா அந்த காத்திருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் செய்யற ஆசீர்வாதத்தை பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஒரு வசனத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்களும் ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கீங்களா? சில நன்மைகளுக்காக காத்திருக்கீங்களா? சில ஜெபத்துக்கு பதில் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போறாருன்னா ஒரு ஆச்சரியமான வசனமா இருக்குது. ஏசாயா 64:4. ஏசாயா 64:4 வாசிக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கண்ணால் கண்டதும். ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போற நன்மை எப்படிப்பட்டது தெரியுமா? உங்க கண்ணால நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க, காதால கேட்டிருக்க கூட மாட்டீங்க, கற்பனை பண்ணி கூட பார்த்திருக்க மாட்டீங்க. ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யறார். அது அவருக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. உங்க பாஸ்டருக்கு கூட தெரியாம இருக்கலாம். ஆனா அவருக்கு தெரியும், என் பிள்ளை எனக்காக காத்திருக்கிறான், என் சித்தத்துக்காக காத்திருக்கிறான், என்னுடைய வேலைக்காக காத்திருக்கிறா, எனக்காக காத்திருக்கிறா, அவளுக்கு நான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். அதே 1 கொரிந்தியர் 2:9 சொல்லப்பட்டிருக்குது, தேவன் தம்மிலே அன்பு கூறுகிறவர்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை. உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரா இல்லையா? இன்னும் தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஆனா ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரா? உங்க கண்ணால பார்க்க முடியாததா இருக்கலாம், காதால கேட்டு அறிய முடியாத இருக்கலாம், காதுக்கு தூரமா இருக்கலாம், கண்ணுக்கு தூரமா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக ஒன்றை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அது அவருக்கு தான் தெரிய போகுது. என்னுடைய உறவினர் ஒருவரை நான் முதல் பார்க்கும்போது ஒரு மரத்தடியில ஒரு பெட்ரூமாஸ் லைட்டை வச்சுட்டு ஒரு கடை வச்சிருந்தார். கரண்ட் கூட கிடையாது, மரத்தடியில எங்க கரண்ட் கிடைக்கும்? ஒரு பெட்ரூமாஸ் லைட்டை வச்சுக்கிட்டு ஒரு பெட்டி கடை வச்சிருந்தார். ஆனா அவருடைய மனைவி நல்ல விசுவாசி, ஒரு நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டினாங்க. கணவனையும் சபைக்கு இழுத்துட்டு போனாங்க, சொந்த பந்தங்களையும் இழுத்துக்கிட்டு போனாங்க. அவங்க அப்படி வாழ்ந்ததுனால என்னாச்சுன்னா ஒரு 10 வருட இடைவெளிக்குள்ள அவங்கள ஆண்டவர் எங்கேயோ கொண்டு வச்சுட்டார். பெட்டி கடை வச்சுக்கிட்டு, பெட்ரூமாஸ் லைட்டை வச்சுக்கிட்டு பெட்டி கடை வச்சிருந்த ஆளை ஒரு பெரிய தொழில் அதிபரா மாத்திட்டார். மதுரையில டிடிகே பேக்கரின்னா இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோ பெரிய பேக்கரி. அவங்களுடைய சரக்குகள் தென் தமிழ்நாடு ஃபுல்லா போகுது. எத்தனையோ வேனு, எத்தனையோ லாரிகள் சரக்கு போயிட்டு இருக்குது.
பெரிய லெவலுக்கு போயிட்டார். நான் பெட்டிக்கடையில உட்கார்ந்திருந்த, ஆலமரத்தடியில உட்கார்ந்திருந்த அவரையும் பார்க்கிறேன். இப்ப ஒரு பெரிய தொழில் அதிபர். பீரோவை திறக்கிறாரு, கட்டுக்கட்டா நோட்டு வருது. மேஜைய, ஒரு மர மேஜை தான், மேஜையை திறக்கிற, கட்டுக்கட்டா நோட்டு இருக்குது. ஆனா ஆண்டவர் பாருங்க இப்படி ஆசீர்வதிப்பாருன்னு நான் நினைச்சேனா? இல்ல அவரு தான் நினைச்சாரா? ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிச்சார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அம்மா நினைச்சாங்க, நம்ம ஒண்ணு இல்லாம வந்தோம், ஆண்டவர் நம்மளை இப்படி ஆசீர்வதிச்சாரு. நம்ம சபை கட்டுறதுக்கு நம்ம பாஸ்டர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, ஏன் நம்மளே அந்த சர்ச்சை கட்டி கொடுக்க கூடாது? எதுக்கு பாஸ்டர் டொனேஷன் அடிச்சு ஒவ்வொருத்தவங்கிட்டையும் போய் கேட்கணும்? பாஸ்டர் டொனேஷன் அடிக்காதீங்க, டொனேஷன் புக் அடிக்காதீங்க, ஒன்றும் கேட்காதீங்க, நாங்களே சர்ச்சை கட்டி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு 10 லட்சம் ரூபாய்க்கு மதுரையில் ஒரு சர்ச்சை கட்டி கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. நான் வீடு வாசல் இல்லாம இந்த ஊருக்கு வந்தேன், மரத்தடியில உட்கார்ந்துருந்தேன். இன்னைக்கு தேவன் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, ஏன் அவருக்கு ஒரு வீட்டை நான் கட்டி கொடுக்க கூடாதுன்னு அவங்க கட்டி கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த ஊழியம் தொடர்ந்து நடந்து கொண்டு, அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க, கணவன் மனைவி பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. ஒரே மகளை நல்லா படிக்க வச்சாங்க, படிக்க வச்ச மகளையும் ஒரு ஊழியக்காரனுக்கு தான் கட்டி கொடுத்தாங்க. அந்த மக ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு பிள்ளைங்க பிஸ்னஸை பார்க்குறாங்க. இன்னைக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா. ஏன் இதெல்லாம் நான் நினைச்சு பார்த்தேனா? அவரு நினைச்சு பார்த்தாரா? இல்ல அந்த சபை பாஸ்டர் தான் நினைச்சு பார்த்திருப்பாரா? எங்கேயோ கொண்டு வச்சுட்டார். அததான் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்கிற காரியத்தை நீரே அல்லாமல். காதுக்கும், எங்க காதுக்கும் ஒன்றும் புலப்படாது, கண்ணுக்கும் புலப்படாது, ஆனா ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறீங்க. பாஸ்டர் இங்க வந்து மைக்க பிடிச்சோன்னே சொன்னாங்க, பெரிய காரியம். எல்லாமே இன்னைக்கு பெரிய காரியமா, வொர்ஷிப் எல்லாமே ஒன்று வித்தியாசமா தான் நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு வித்தியாசமான காரியத்தை தான் செய்ய போறாரு. நீங்க கர்த்தருக்காக தொடர்ந்து காத்துருங்க, விசுவாசத்தோட தொடர்ந்து என்ன செய்யுங்க? காத்துருங்க. ஹல்லேலூயா. நம்பிக்கையோட காத்துருங்க. என்ன சங்கீதக்காரன் சொல்றாரு, சங்கீதம் 31:19 அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? சங்கீதம் 31:19 உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. உண்டு பண்ணி வச்சிருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்குது. அதை கற்பனை பண்ணி சொல்ல முடியல, இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்ல முடியல. ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஒரு அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி அல்லிலே சொல்லுங்க, எனக்கு என் தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார், ஒரு பெரிய நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அதை நான் சுதந்திரித்துக் கொள்ள போறேன். நான் கர்த்தருக்கு இன்னும் காத்திருப்பேன், இன்னும் நம்பிக்கையோடு காத்திருப்பேன். ஹல்லேலூயா. ஆகவே நீங்க காத்திருங்க. யோபு கூட ஒரு அருமையா வசனம் சொல்றாரு. அந்த காத்திருக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். யோபு பல பாடுகள் வழியா, வேதனை வழியா, நிந்த வழியா போயிட்டு இருக்காரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு பாருங்க, யோபு 14:14 என்ன சொல்றாரு? மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று. எனக்கு மாறுதல் எப்போ வரும்? அவர் உள்ளத்துல ஒரு ஏக்கம் இருக்குது. எப்ப மாறுதல் வரும்? எல்லாத்தையும் இழந்து போயிட்டேன், சொத்துக்களை இழந்து போட்டேன், பிள்ளைகளை இழந்து போயிட்டேன், சரீரத்துல சுகத்தையும் இழந்து போயிட்டேன், எனக்கு ஒரு மாறுதல் வருமா வராதா? இப்படியே நான் அந்த உலகத்தை விட்டு கடந்து போயிடுவேனா? இந்த வியாதி, பலவீனம், இந்த இழப்பு, இந்த நிந்தையிலே நான் கடந்து போயிடுவேனா? எனக்கு ஒரு மாறுதல் வருமா? எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அது ஒரு போராட்டம் தான், ஒரு நிந்த, அவமானம். என்னடா ஆண்டவர் ஆண்டவர்னு ஒண்ணு, உனக்கு ஏன் எல்லாம் போயிட்டுது, ஒன்றும் நடக்கல அப்படின்னு எல்லாரும் நிந்திப்பாங்க. ஒரு நிந்தை, இழப்பு, துக்கம், வேதனை. ஆனா அவர் சொல்றாரு, எனக்கு ஆண்டு ஒரு போராட்டத்தின் காலத்தை நியமிச்சு வச்சிருக்கிறாரு. அந்த காலம் முடிகிற வரைக்கும் நான் காத்திருப்பேன். இதுக்கு பிறகு எனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் யாக்கோபு எழுதும்போது யாக்கோபு 5:11 அவர் சொல்றாரு, யோபுடைய பொறுமையும் தேவனுடைய செயலின் முடிவையும். யோபு பொறுமையா காத்திருந்தார். போராட்டத்தின் நாட்கள்ல, நிந்தையின் நாட்கள்ல, இழப்பின் நாட்களில ஆண்டவர் குறித்த காலம் வரைக்கும் நான் பொறுமையா காத்திருப்பேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்காம, ஏன் இப்படி நடக்குதுன்னு கேள்வி கேட்காம பொறுமையா அவர் காத்திருந்தாரு.
ஆண்டவர் பார்த்தாரு, உனக்கு எல்லாத்தையும் ரெட்டிப்பா தரேன்னு சொல்லிட்டு இழந்ததெல்லாம் ரெட்டிப்பா கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமும் நம்பிக்கையோட நம்ம காத்திருப்போம், பொறுமையோட காத்திருப்போம். ரூத்துக்கிட்ட அவங்க மாமியார் அதைத்தான் சொல்றாங்க. ரூத்து 3:18 அவங்க மாமியார் என்ன சொல்றாங்க? இந்த காரியம் பொறுத்திரு, இந்த காரியத்தை இன்னைக்கு இந்த மனுஷன் முடிக்கும் வரட்டும், அவன் ஓய மாட்டான். நீ யார்கிட்ட ஒப்படைச்சிருக்கிற? ஒரு பொறுப்பான மனுஷன், பொறுப்பை தட்டு கழிக்கிற ஒரு மனுஷன்ட்ட இல்ல, ஒரு பொறுப்பான மனுஷன்ட்ட நீ ஒப்பு கொடுத்திருக்கிறபடினால இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று அறிய மட்டும் நீ பொறுத்திரு. நம்ம பொறுத்திருப்போமா? நம்ம யார்கிட்ட காரியத்தை ஒப்படைச்சிருக்கிறோம்? அவர் பொறுப்புள்ளவர். நம்ம மேல 100க்கு 100 கரிசனை உள்ளவர்கிட்ட தான் கொடுத்திருக்கிறோம். அவர் இந்த காரியத்தை முடிக்கிறையும் அவர் ஓய மாட்டார். நம்ம படுத்து தூங்கலாம், அவர் ஓய மாட்டாரு. அவர் அந்த காரியத்தை முடிப்பாரு. அது என்னமாய் முடியும், அந்த முடிவை பார்க்கறதுக்கு நீ பொறுமையா இருன்னு சொன்னாரு. அந்த ரூத்து பொறுமையா இருந்தா முடிவு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதைத்தான் உங்களுக்கு செய்ய விரும்புது. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகத்தை பெறணும்னு தாகம் இருந்துச்சுன்னா ஒரு பாட்டு பாடும்போது நீங்க வாங்க, அந்த தாகத்தோட வாங்க, ஒரு ஏக்கத்தோட வாங்க. பாஸ்டர் உங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுவாரு. அப்ப ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்படுவார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஹல்லேலூயா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. தாகம் உள்ளவங்க முன்னுக்கு வாங்க. அந்த அபிஷேகம் எனக்கு தேவை, அந்த வல்லமை எனக்கு தேவை, அந்த தேவ ஞானம் எனக்கு தேவை, அந்த தேவ அன்பு எனக்கு தேவை என்று சொல்லி உணர்த்தப்படுவீர்கள். ஆனால் வாங்க, தாரும் தேவா. மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன் என்று, மாம்சமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன் என்று, மூப்பர் வாலிபர் யாவரும், வாலிபர்கள்லாம் வாங்க, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. மூப்பர் வாலிபர் யாவரும், ஹல்லேலூயா. தீர்க்கதரிசனம் சொல்வாரே, வல்லமை, வல்லதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை
வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. கர்த்தருடைய சமூகத்துல நான் விசுவாசத்தோடு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். அனாயிட்டிங் ரிசீவ் பண்ண வந்திருக்கிறவங்க தயவு செய்து ஆல் த பீப்புள் இப்படி லெஃப்ட் ப்ளீஸ் கம் ஆன் மை லெஃப்ட் ஹேண்ட் சைட், இப்படி வந்துருங்க. ஜஸ்ட் கம் லிட்டில் பிட் முன்னாடி, இன்னும் முன்னாடி வாங்க ப்ளீஸ். கம் இப்படி வந்துருங்க. ஆல் த பீப்புள் லெஃப்ட் ஹேண்ட் சைட் முன்ன வாங்க, கொஞ்சம் முன்ன வாங்க ப்ளீஸ். கம் ஃபார்வர்ட். ஏகட் பிரதர் எல்லாரும் கொஞ்சம் முன்ன வந்துருங்க. இன்னொரு காரியத்தை சொல்றேன். இன்னொரு பாடல் வல்லவியை பாடுறோம். we are going to sing one more small chorus. யாருக்கெல்லாம் சரீரத்தில், உங்க பாடியில், உங்க லைஃப்ல, உங்க ஃபைனான்ஸ்ல, உங்க பொருளாதாரத்தில் சில நேரத்தில் வெளியே சொல்ல முடியாம ஏதாவது சில பாவ காரியங்கள், அதாவது சில பலவீனங்கள் உங்களை பிடிச்சிருக்கலாம் சம்டைம்ஸ். அப்படி இருந்து இன்னைக்கு ஆண்டவர் என்ன ரிலீஸ் பண்ணும். I want God to release from all these burdens. என் இதிலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கணும். நான் இந்த ஒரு பலவீனத்தை விட முடியாம தவிக்கிறேன். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். பிகாஸ் எது பலவீனம் அப்படின்னா, டோன்ட் திங்க் தட் குடிக்கிறது, வெறிக்கிறது இதான் பலவீனம் நினைக்காதீங்க. ஆண்டவருடைய காரியத்திலிருந்து உங்களை கொஞ்சம் வெளியில கொண்டு போற எல்லாமே பலவீனம் தான். அந்த பலவீனத்திலிருந்து ஆண்டவர் என்ன விடுதலை ஆக்கணும். நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன்னா நீங்க பிள்ளைங்க ஒழுங்கா இருக்கிறீங்க. சபையில சில பிள்ளைங்க எல்லாம் வெளியில இருந்தாலும் நான் வாயை திறந்து சொன்ன உடனே பிள்ளைங்க உள்ள வர்றாங்க. இவ்வளவு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் கோபப்பட்டாலும் என் கோபத்தை அன்பா ஏத்துக்கிட்டு உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைங்களை நான் பாராட்டுறேன். ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று ஆலயத்துக்கு வராம வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற எத்தனையோ பிள்ளைகளுக்கு மத்தியில நீங்க வந்திருக்கிறீங்களே, உங்களை ஆண்டவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆனா இன்றைக்கு இந்த இடத்துல, இதுக்கு சமீபத்தில் கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தை, உன்னுடைய பலிபீடத்தை சுத்தி இருக்கிற இடத்துல என் வல்லமையை விசேஷமா நான் விளங்க பண்ணுவேன். அது நேரம் உன் பிள்ளைங்க மேல இறங்கும்னார். சரீரத்துக்கு இருக்கிற பிரச்சனை, வியாதி, குடும்ப பிரச்சனை, இது எல்லாத்துலயும் ஒரு பெரிய டெலிவரன்ஸ் வேணும், ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க நீங்க இந்த இடத்துல, இந்த வலது என்னுடைய ரைட் ஹேண்ட் சைடில் இங்க முன்னாடி வந்துருங்க. அதாவது சரீரத்தில் இருக்கிற பிரச்சனை, மற்ற காரியம். சில வேளைகளில் நீங்க யோசிக்கலாம், நான் முன்ன போய் நின்னா என் பிரச்சனை எல்லாருக்கும் தெரியுமான்னு. நான் போலன்னா ஆண்டவர் என்ன விடுதலை பண்ண மாட்டார்? நிச்சயம் விடுதலை பண்ணுவார். நீங்க இருக்கிற இடத்துல நின்னாலும் விடுதலை பண்ணுவார். ஆனா இட் வில் டேக் டைம். இங்க வந்தா இன்னைக்கே இப்போவே இன்ஸ்டன்டேனியஸா கர்த்தர் விடுதலை ஆக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆகவே அப்படி ஒரு அந்த ரிலீஸ், அந்த காடோட பவர் ரிலீஸுக்குள்ள வரணுன்றவங்க ப்ளீஸ் கம் ஆன் மை ரைட் ஹேண்ட் சைட். ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே ஆவியானவர், அவர் எங்குண்டோ அங்கு விடுதலை. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே ஆவியானவர், அவர் எங்குண்டோ அங்கு விடுதலை.
ஆண்டவரே ஆவியானவர், அவர் எங்குண்டோ அங்கு விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, அழிவிலிருந்து விடுதலை, அடிமைத்தனத்தில் விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, அழிவிலிருந்து விடுதலை, அடிமைத்தனத்தில் விடுதலை. அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூயா. பாவி என் மீது அன்பு வைத்தாரே, சேற்றில் இருந்து என்னை தெரிந்து கொண்டாரே. பாவி என் மீது அன்பு வைத்தாரே, சேற்றில் இருந்து என்னை தெரிந்து கொண்டாரே. தம் இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, ஆவியாலே அபிஷேகம் செய்தாரே. தம் இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, ஆவியாலே அபிஷேகம் செய்தாரே. ஆனந்தம் ஆனந்தமே, கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கை ஆனந்தமே. ஆனந்தம் ஆனந்தமே, கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கை ஆனந்தமே. அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூயா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறேன். அபிஷேகத்தில் நிற்கிறவங்க எல்லாம் பாடுங்க. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறேன். தாகத்தோடு காத்து நிற்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உழைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா ரிலீஸ் லார்ட். ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மேல ஆண்டவரே, ஆண்டவரே அப்படியே தகப்பனே ஆண்டவரே, அப்பா அபிஷேகம் இந்த பிள்ளைகள் மேல. ஓ let the cloud, let the cloud, let the cloud. ஆமென். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறேன். ஆண்டவரே ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறேன். ஓ ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ஹalleluya, 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 ஹalleluya. ஓ தகப்பனே உமக்கு ஸ்தோத்திர ராஜா, ஓ தகப்பனே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ஹalleluya, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா.
நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. Thank you Lord. Hallelujah. Thank you Holy Spirit. Hallelujah. 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 Arabashandoro nibalabarandari yalara. Thurabalabarandara mashandara nibalabarandari yalara. இப்போ ஒரு பாடலை பாட போறோம். என் வலது பக்கத்துல நிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்றேன், எங்கெல்லாம் உங்களுக்கு பலவீனம் இருக்கோ, சரீரத்துல எங்க பலவீனம் இருக்கோ, கண்ணை மூடி நீங்க அமைதியா அந்த இடத்துல உங்க கரங்களை வச்சுக்கோங்க. அது கழுத்து பகுதியோ, காதோ, வயிறோ, நெஞ்சு பகுதியோ எதுவா இருந்தாலும் சரி. வேலை நிமித்தமா எனக்கு வேலை இல்லாம இருக்கிறேன் பாஸ்டர், வசதி இல்லாம கஷ்டப்படுறேன் பாஸ்டர், சரி உன் கரத்துல அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து இறங்கணும், உன் கைக்கு அது வரணும். கையை மேல தூக்கி பிடிச்சுக்கோ. சரீரத்துல வேதனை இருந்தா எந்த பகுதியில வலி இருக்கோ அங்க கையை வச்சுக்கோ. ஆசீர்வாதம் வேணுமா? உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இல்லாம கஷ்டப்படுறியா? வெக்கமா இருக்கா? கையை தூக்கி பரலோகத்தை பார்த்து இப்படி ஆண்டவரே குடுங்கன்ற மாதிரி இப்படி கையை வச்சுக்கோ, அப்படியே வச்சுக்கோ. ஆண்டவர், எங்க குடும்ப உறவுல கஷ்டமா இருக்கு பாஸ்டர், எனக்கு என் மனைவிக்கு எப்பவும் பிரச்சனையா இருக்குது, எங்களுக்குள்ள சமாதானம் இல்லாம அடிக்கடி நாங்க சண்டை போட்டுக்கிறோம். கணவன் மனைவியா இங்க நின்று இருந்தீங்கன்னா பக்கத்துல கணவன் மனைவி கையை பிடிச்சிக்கணும், ரெண்டு பேரும் சேர்ந்து கையை பிடிச்சிக்கணும். அது கையை பிடிச்சிக்கிட்டு ஆண்டவர் கரத்தை அப்படியே நோக்கி பாருங்க. எந்த கையை தூக்கி இருக்கீங்களோ, எந்த கையை எந்தெந்த பகுதியில் வச்சிருக்கிறீங்களோ, இந்த பல்லவியை பாடுற வேளையில அந்த இடத்துல மின்சாரம் மாதிரி ஒண்ணு அப்படியே பாயும். அப்படியே ஒரு நெருப்பு பட்டது போல அந்த இடத்துல ஒரு கரை இறங்கும். கண்ணை எல்லாம் முடியும், வேற யாரும் நீங்க விசுவாசிக்கணும். நான் சொல்றேன், நீ இங்க வந்த இல்ல, வந்த வேதனையோட நீ வீட்டுக்கு திரும்ப மாட்ட. வேதனை இங்கே, அந்த வேதனையை கர்த்தர் God will disarm every weakness in Jesus name. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்க சரீரத்துல இருக்கிற எல்லா விதமான அந்த பலவீனங்களை God disarms right now. இப்ப ஆண்டவர் அதை இறக்குறாரு. அதே போல உங்க ஆசீர்வாதம் வராம கஷ்டப்பட்டு இருந்த உங்க கரங்களுக்கு ஆண்டவர் இப்ப ஆசீர்வாதத்தை கொடுக்க போறார். நீங்க கையை வைக்கணும். எப்படி ஆசீர்வாதம் கிடைக்குது எனக்கு தெரியும் பாஸ்டர். ஒரு கை உங்க கையை பிடிக்கும், ஒரு கரம் நீங்க you will feel, உங்க கையில பாப்பீங்க ஒரு கரம், ஒரு பலமான கரம் வந்து உங்க கையை பிடிக்கிறதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. you will feel a big hand will come and hold your hand. கண்களை மூடி ஆண்டவர் கரத்துல இருங்க. அபிஷேகத்துக்காக இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்றேன், அப்படியே கண்களை மூடி நீங்க ஆண்டவர் இடத்துல ரெண்டு கரங்களை உயர்த்தி, people who are waiting for anointing, just lift up your hand, close your eyes. You will get either one of these signs. இந்த ரெண்டு அடையாளத்துல ஏதாவது ஒண்ணு you will feel. either a dove, ஒரு புறா இறங்கி உங்க மேல உட்காரும், இல்லைன்னா ஒரு நெருப்பு பந்தம் வந்து உங்க மேல வந்து அப்படியே விழும். நான் கை வைக்கணும்னு அவசியம் இல்லை, வந்து விழும். இந்த பாடலை பாடும் பொழுது கண்ணை மூடி அப்படியே எல்லாரும் வாயை திறந்து நீங்க அப்படியே இருந்த நிலைமையில வெறும் ஸ்தோத்திரம் மாத்திரம் சொல்லுங்க. அப்படியே இடைவிடாம ஸ்தோத்திரம் சொல்லுங்க, வெறும் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருங்க. Hallelujah. Oh, hallelujah. 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 வருது இப்ப வருது. இப்ப அப்படியே உங்க மேல அந்த கரை வந்து இறங்குது. உங்க மேல அந்த கரை இறங்குது. நீங்க பாக்குறீங்க, a dove is coming upon you. அப்படியே அந்த நேரத்துல ஆண்டவர் என்ன வாயில வார்த்தையை போடுறாரோ, don't hesitate to speak. பேசத்துக்கு தயங்காத. நான் சொன்னேன், மழலை மொழி ஆண்டவர் விரும்புகிற மொழி.
Raba yaka sanda rima la roto raba sadari lara. Saba raba sago nima raba dora leka raba dora raba riba rara. Oh raba sadari kalabaranda raba sadara rara. Sadara raba 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 dari raba dari rara. Oh raba sadara raba raba dari rara. Raba sadara raba sadara. Oh hallelujah. 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 அந்த மின்சாரம் உன்னால பாயுது. அந்த கை உன்னால வருது. அந்த அக்கினி உன்னால வருது. அந்த அக்கினி உன்னால பறந்து வருது. இயேசுவின் நாமத்துல உன்னால வருது. நீ பழைய ஆள் இல்ல. நீ புதிய மனுஷன். New person. New person. New person. Receive. Oh Jesus. Oh hallelujah. Hallelujah. பெற்றுக்கொள் 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 அந்த பலவீனம் நீங்குது அந்த பலவீனம் போகுது இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் Oh அபிஷேகம் வல்லமை Thank you Lord Jesus 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 Oh glory master Jesus Thank you Lord பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் இறங்கிடுமே அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. கையெழுத்தாதீங்க, யார் கையெழுத்தாதீங்க. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட மோசமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்றே வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே மோசமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்றே வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே Don't hesitate to speak. Don't hesitate to speak. Don't hesitate to speak. Speak right now. Speak it now. Receive in Jesus' name. Receive. Speak. Receive the power.
பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. Be delivered, 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 be delivered. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. வல்லமை கடந்து வருகிறது ராஜாவே. பொழிந்திடுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். ஆண்டவரே இறங்கட்டும், இறங்கட்டும், இயேசுவின் நாமத்திலே சரியாகட்டும், சரியாகட்டும். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே ஆய்ந்து செல்லட்டும் ராஜா, ஆய்ந்து செல்லட்டும், தேசத்தை ஆய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே, ஆய்ந்து செல்லட்டும். அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட பலத்த கரவொலி எழுப்பி Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. இந்த பகுதியில் சில பிள்ளைங்க கையை உயர்த்தி பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு வெயிட்டான கை வந்து உங்க மேல வந்து உட்கார்ந்தது. எத்தனை பேர் ஃபீல் பண்ணீங்க? இங்க கொஞ்சம் பேர் கர்த்தருடைய கரம் அப்படியே வந்து வெயிட்டா இறங்குச்சு. எத்தனை பேர்? நல்ல கரங்களை உயர்த்துங்க. சிலர் உங்க சரீரத்துல கையை வைத்திருந்தீங்க, அந்த இடத்துல திடீர்னு ஒரு நெருப்பு குச்சி எடுத்து உள்ள விட்ட மாதிரி பட்டுன்னு ஒரு இடத்துல வந்து அந்த இடத்துல ஒரு சூடா ஒரு அந்த தாங்க முடியாத அளவுக்கு ஒரு அனல் உள்ள வந்தது அந்த உங்க பகுதியில். இங்க இடத்துல how many of you felt? கை தூக்குங்க. how many of you felt? God bless you. இது வரைக்கும் எது உங்களுக்கு செய்ய முடியல, முதுகு வலி இருக்கிறவங்க குனிய முடியாம இருந்திருக்கலாம், கால் வலி இருக்கிறவங்க காலை தூக்க முடியாம ஸ்ட்ரெச் பண்ண முடியாம இருந்திருக்கலாம். ப்ளீஸ் டூ இட் ரைட் நவ. இப்போ செஞ்சு பாரு. எது உன்னால செய்ய முடியல இப்போ செஞ்சு பாருங்க, செஞ்சு பாருங்க, செஞ்சு பாருங்க. நீங்க செஞ்சு பாருங்க, நீங்க செஞ்சு பாருங்க. எது உன்னால இது வரைக்கும் செய்ய முடியாம இருந்ததோ இப்போ செய்து பாருங்க, செய்து பாருங்க, செய்து பாருங்க. ஜெராட் என்ன ஆச்சு? என்ன இருந்தது? இடுப்பு நோவு இப்போ எப்படி இருக்கு? கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ரைட். ராஜன் இடுப்போலி வந்து 8 வருஷமாக இருந்தது. இப்போ 8 வருஷமா இருந்த இடுப்போலி கர்த்தருடைய நாமத்தை சொல்றேன், இனி தேடியும் அந்த விருப்போலியை நீங்க காணாம இருப்பீங்க, அந்த முதுகோலியை காணாம இருப்பீங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உனக்கு என்னமா இருந்தது? என்னுடைய கைகளில் அப்படி ஒரு கரம் பிடிச்ச மாதிரி இருந்தது. அந்த கை இறக்க நினைச்சுன்னா ஆனால் இறக்க இல்லாத. கையை இறக்கணும்னு நினைச்சா நான் கையை இறக்க முடியல, ஏன்னா யாரோ ஒருத்தர் பிடிச்சிருந்த மாதிரி இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஐ அம் டெல்லிங் யூ,
ஓப்பன் யுவர் மவுத். சகோதரி, இங்கே ஒரு சகோதரி இருந்தாங்க, அந்த சகோதரி கீழே விழுந்திருக்கிறாங்க. ஓ ஜீசஸ். மகளே இங்கே பாருமா, இங்கே பாரு. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஷீ இஸ் ஸ்டில் இன் தி அனாயிண்டிங். ஓ ஜீசஸ். ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இங்கே சொன்னபடியே as God said, few people you have experienced the dove